அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் நிஜாமுதீன், சென்னை. சகோதரர் ஷேக் அப்துல்லா ஜமால் சொன்ன பதிலை போன்ற தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப சொன்னதுக்கா? அன்புள்ள சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஷேக் அப்துல்லா சொன்னது போல நம்ம எல்லாருமே இந்த அவங்க என்ன மாதிரி கொள்கையில மதுஹப்ல தரீகாவுல இருந்தாங்களோ அதுல இருந்து தான் வந்திருக்கிறோம். தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் உறுதியாக குர்ஆன் ஹதீஸ் தான் ஆதாரம்ங்கிறதுல கன்ஃபார்மா கடைபிடிக்கக்கூடிய தெளிவுள்ள சகோதரர்கள், ஆரம்பத்தில் வந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். சில பேரு இப்பதான் ஷேக் அப்துல்லாவுடைய அந்த கூட்டத்திலிருந்து பிரிஞ்சு வந்தவங்களா இருப்பாங்க. வந்து கொஞ்சம் தெளிவு இல்லாம இருப்பாங்களா? அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டா, தௌஹீதுல இருந்துகிட்ட சில மைனஸ்களை செய்வாங்க. அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடாது. யார் சொன்னா? சொல்லக்கூடாது. சிரிக்கிறீங்க, சரி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஆக்ரோஷமா சொல்லக்கூடாதுன்னு இருக்கனால அது கண்டிக்கத்தக்கது. அப்ப நம்ம எதுக்கு சொல்றேன்னா, எவ்வளவு நம்ம மக்கள் செஞ்சாலும் இப்படி கண்டிக்கிறோம். இந்த ஜமாத் நிலைப்பாட்டை எதுல இருந்து பார்க்கணும்? நீங்க பணக்கார பண்ண போய் பாக்குறீங்க. ஒரு பொது சபையில சொல்லும் பொழுது ஒரு 90 பேர் கரெக்டா இருந்து 10 பேர் கரெக்டா இல்லாம இருப்பாங்க. ஏன்? அவங்க அதப்ப வந்திருப்பாங்க, தெளிவு இல்லாம இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறுவாங்க. வாங்கினவங்கள திருப்பி கொடுக்கறாங்க. எங்க ஜமாத்துல வாங்கினவங்கள ஒரு காலத்துல திருப்பி எல்லாம் கொடுக்கறாங்க. ஒட்டுமொத்த 100% யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க இந்த வரதட்சணை ஒரு பெரிய மேட்ரு இல்ல என்று வார்த்தெடுக்கப்பட்டு இப்பதான் இந்த ஷிர்க் இதுல இருந்து விடுபட்டு வந்திருப்பாங்க. கொஞ்சம் வரதட்சணைங்கிறத ஒரு தந்திரமா வாங்கிட்டா என்ன, இந்த மாதிரிலாம் வரும் மனிதர்கள்ட்ட. உடனே தௌஹீத் ஜமாத்தோட சோப்போடு கழுவுன மாதிரி 100% சுத்தமாயிருவாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. மனிதர்கள் படிப்படியா அறிவுரைகளை கேட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்கள் அப்படிலாம் வந்துடல, பல நோக்கங்களுக்கு வந்தாங்க. வந்து அறிவுரைகளை கேட்டு நினைச்சிட்டாங்க, தங்களை பக்குவப்படுத்திக் கொண்டார்கள். அந்த மாதிரி இங்க சில பேர் அப்படி இருப்பார்கள் சொன்னா, அதை நாங்க தானே கண்டிக்கணும் எழுதுனது. நீங்க சொல்றீங்க, நாங்க தானே பேப்பர்ல எழுதுறோம், நாங்க தானே பொது மேடையில பேசுறோம். அந்த மக்களை எஜுகேட் பண்ணி அப்படியும் வாங்காத, பணக்காரங்கன்னு தேடியும் போவாத, கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடு என்று சொல்லக்கூடிய ஒரு ஜமாத்தை நாங்க இருக்கிறோம்ல. அப்ப எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் பல பேர் புதுசு புதுசா சேரக்கூடியவர்கள், பழையவர்களுக்கு மத்தியில் ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கும். அதனால சில பிரச்சனைகள் வரும். ஒரு பிரச்சனை எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்க வேண்டும். அதனால புதுக்கோட்டையில் ஒருத்தர் இருந்தாரு, ராமநாட்டில் ஒருத்தர் இருந்தாரு. புதுக்கோட்டையில் ஒருத்தர் அப்படி செஞ்சிருந்தாருன்னு சொன்னா அதுக்கு தௌஹீத் ஜமாத் எப்படி நடந்து கொண்டது? எங்க நிர்வாகிகள் யாரும் போயிருக்க மாட்டாங்க. அதுக்கு ஆதாரம் நீ காட்டணும். நாங்க புக்ல போய் ரிஜிஸ்டர் பதிவு பண்ண மாட்டோம், அதை காட்டணும்ல. ஒரு ஆளு போய் மாலை போட்டு கல்யாணம் பண்ணிட்டாருன்னா நாங்க எப்படி நடந்திருப்போம்? எங்க நிர்வாகிகள் ஒரு நபர் செஞ்சிருக்கிறார், அந்த நபரை நாங்கள் எப்படி டீல் பண்ணோம் அதை வச்சு முடிவு பண்ணணும். ஒருத்தர் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? உங்க கல்யாணத்தில் வரமாட்டோம், பதிவு பண்ண மாட்டோம், சேர மாட்டோம், விருந்து சாப்பிட மாட்டோம் என்று புறக்கணிச்சு காட்டுறோமா இல்லையா? அங்கதானே நீங்க ஜமாத்தை பார்க்கணும். ஜமாத்துல ஒரு அங்கத்துக்காரன் செய்யறத வச்சு ஜமாத்தை பார்ப்பீங்க. அப்ப ஜமாத்துடைய அங்கத்தினர்கள் துவக்கத்தில் இருந்தே கரெக்டா நிலைப்பாட்டை புரிந்து கொண்டவர்கள் 100 புரிந்தவர்கள் இருப்பார்கள், 50 புரிந்தவர்கள் இருப்பார்கள், 30 புரிந்தவர்கள் இருப்பார்கள், 10 புரிந்தவர்கள் இருப்பார்கள். அவரவர்கள் புரிந்து கொண்ட அளவில் சில பலவீனங்கள் இருக்கும். இப்போ சொல்றோம், இந்த ஜமாத்துல உள்ளவங்க எல்லாம் 100% கரெக்ட். எந்த ஜமாத்துக்காக சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதனால நீங்க சொல்ற விஷயங்கள் உண்மை. அப்படி எல்லாம் சில இடத்துல 1-2 பேர் இருக்கிறாங்க. நீங்க சொல்றதுக்கு முந்தி தானே நாங்க சொல்றோம், உங்களுக்கு விவாதத்துல சொல்றோம். இத நீங்க எல்லாம் சொல்லாம தானே நாங்க எங்க மாநாட்டில் பேசுறோம். நீங்க எல்லாம் சொல்லாம தானே எங்க பத்திரிகையில எங்க மக்களுக்கு எச்சரிக்கை பண்றோம். அவங்கள 100% அவங்களை எஜுகேட் பண்றதற்காக நாங்க பாடுபடுறோம். அது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்துல புரிந்து கொள்ளணுமே தவிர மற்ற ஒவ்வொரு சமுதாயத்தில் உள்ள இந்து மக்கள் எல்லாம் பாராட்டுறான். நீங்க வந்த பிறகு ஒரு வரட்சணை குறைஞ்சிருக்குது, ஒரு யுக புரட்சி நடந்திருக்குது, புரட்டி போட்டிருக்கிறீங்க என்று இஸ்லாம் இனிய மார்க்கம்ங்கிற அந்த நிகழ்ச்சி நடத்தும் பொழுது நான் முஸ்லிம் சகோதரர்கள் நாங்கள் ஒரு 10 வருஷம் கொஞ்சம் முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கு நாங்க வித்தியாசம் காண்றோம். அதுக்கு நீங்க தான் காரணம். ஒரு யதார்த்தத்தை ஒத்துக்கிறோம். வரதட்சணைக்கு எதிராக நாங்கள் எவ்வளவு பெரிய கடுமையான வரதட்சணை வாங்கினான்னு தெரிஞ்சா விருந்து சாப்பிட வீட்டுக்கு போக கூடாதுங்கிற கடுமையான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி குறைகளை சுட்டிக்காட்டி அந்த தியாகம் பண்ணி வரான காசு பணம் வேணாண்டு அவனையும் கொச்சப்படுத்துறாதீங்க. எவ்வளவு புதுக்கோட்டையில் ஒருத்தர் செஞ்சிருந்தான்னு சொன்னா அது நாங்களும் சேர்ந்து கண்டிக்கிற ஒரு விஷயம். நீங்க மட்டும் கண்டிக்கிற விஷயம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது கேள்வி உஸ்தாத் அவர்களை பார்க்கிறேன். அண்ணன் பிஜே அவர்கள் சொல்லும் பொழுது விவாதத்தில் நான் வர்றேன், இது எழுத்துக்கிட்டே போது மேல உள்ளது. பிஜே அவர்கள் விவாதத்தில் வரும்பொழுது நீங்க ஆதாரமா சொன்னீங்க, நாங்க அவுலியாக்களையும் அல்லாஹ்வின் தரம் பிரிச்சு காட்டுறோம் அப்படின்னு ஆதாரமா சொல்லி இருந்தும் கூட டக்குன்னு உடனே
இல்ல இல்ல நீங்க அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அல்லாஹ் வாக்குறீங்க அல்லாஹ் வாக்குறீங்க எதுக்கெடுத்தாலும் சொல்லிட்டு இருக்கிற பிஜே அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க, அவருடைய நோக்கம் என்னங்கறத சொல்லுங்க. உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. நீங்க அல்லாஹ்வையும் அடியார்களையும் தரம் பிடிச்சு அல்லாஹ்வுடைய தரம் வேற அடியார்களுடைய தரம் வேறன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் செவி சேர்க்காம பிஜே அவர்கள் இல்ல இல்ல நீங்க அடியார்களையும் அல்லாஹ் வாங்க அதான் வழிமார்களையும் அப்படி ஆக்குறீங்க ஆக்குறீங்கன்னு சரி சொல்றீங்க. சரி, நன்றி. அதாவது நம்முடைய வாதத்துல அடியார் வேற அல்லாஹ் வேற, ரெண்டுக்கும் பார்வை இருந்தாலும் வித்தியாசம் இருக்கிறது. எல்லை உள்ளது எல்லை இல்லாதது, இறைவன் வழங்கப்பட்டது இறைவனுக்கே உரியது, இப்படி வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி காட்டணும். இதான் நம்ம நிலைப்பாடுன்னு சொன்னோம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, உங்க நிலைப்பாடு இதல்ல, உங்க நிலைப்பாடு நீங்க என்ன சொல்றது, உங்க நிலைப்பாட்டை நாங்க நிர்ணயிக்கிறோம், நீங்க வலியுள்ள அல்லாஹ் தான் ஆக்குறீங்க, அது தப்பு அப்படின்னாங்க. எப்போ நம்முடைய நிலைப்பாட்டை அவங்க தீர்மானிக்க விரும்பினாங்களோ அதிலே அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, தோற்று போயிட்டாங்க. ஏன்னா நம்முடைய நிலைப்பாட்டு பிரகார ஆதாரம் வச்சு அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு நீங்க சிறுக்கு பண்ணீங்க நீங்க முஸ்லிம்கள் சொல்லவே முடியாது. அதனால அவங்க ஒரு தீர்மானத்தை முடிவு பண்றாங்க, இந்த மாதிரி செய்யறாங்க. அது அவங்க வார்த்தையில ஒன்னா இருந்தாலும் வாழ்க்கையில வித்தியாசமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப கூட வரதட்சணை பரிச்சை சொன்னாங்க, முன்னுக்கு பின்னும் முரணா சொல்றாங்க. பெரிய புரட்சி பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அந்த வல்ல மாநாட்டுக்கு சார் நாங்க வரதட்சணை எல்லாம் முடிக்கிறோங்கிற கடிதம் ஒரு 50 பேர் கூட இல்ல. அது சரியா எனக்கு என்ன ஆகல, ஆனா 50 இல்ல, அதை விட கம்மி தான். பெண்கள் தான் நிறைய. நான் கேட்கிறேன், இளைஞர் நிறைய இருக்காங்கிறீங்களே, இந்த ஒரு புரட்சி திட்டத்துக்கு ஒரு 50 பேர் கூட வரலையே, அவ்வளவு குறைஞ்ச எண்ணிக்கையில தான் உங்ககிட்ட இருக்கிறாங்களா? நான் கேட்கிறேன், இதுதான் நீங்க புரட்சி பண்ணதா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அதே போல அப்படி யாராவது மாறு செஞ்சா அவங்க அங்கே சுனிதவாதிங்க வந்தவங்களா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்படி எந்த இளைஞர்களை பத்தி இவங்க சொல்றாங்களோ அந்த இளைஞர்களுக்கு நான் பரிதாபப்படுறேன். ஏன்னா இவங்க சுன்ன ஜமாத்து கொள்கையை சொல்லி முஷ்ரிக்குன்ட்டாங்க. இந்த சுன்ன ஜமாத்து கொள்கையில இருக்கிறவங்க இன்னும் திருந்தாம அவங்க கொள்கை இருக்கிறதா அவங்க வாக்குமூலம் வழங்கிட்டாங்க. அப்ப அவங்களுடைய கூட்டு பிரகாரம் திருந்தாம இருக்கிறாங்களே சுன்ன ஜமாத்துல போய் அந்த இளைஞர்களையும் அவங்க முஷ்ரிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இளைஞரும் இப்ப யோசிக்கணும், என்னடா இது நம்மளை முஸ்லிம்கள் சேர்த்து சொல்றாங்கன்னா இப்ப யோசிக்கணும். இன்னொன்னு, அவங்க தமிழ்நாட்டை பாருங்க, ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இருக்காங்க. நம்ம நிறைய ஆகணும் புரட்சின்னு சொன்னாக்கா அவங்க நிறைய ஆகிருக்கணும். இருக்க எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் கேட்கிறேன், இருக்க சில வருடங்களுக்கு முன்னால அதுக்கும் முன்னால இருந்த எண்ணிக்கை என்ன, இப்ப இருந்த எண்ணிக்கை என்ன, குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப இங்க அங்க வர்றாங்க, அவங்க என்ன ஆச்சு? அதனால முன்னுக்கு பின் முரண் அப்படிங்கறதுதான் உண்மையாக இருக்கிறது. 50 பேர் கூட முன் வராத சூழ்நிலையில தான் அவங்க அமைப்பினுடைய நிலை இருந்துகிட்டு இருக்கு. சும்மா புரட்சின்னா வெளியில உள்ளவங்க வேண்டாம், வார்த்தை வச்சு நம்பலாம். நாங்க உள்ளுக்கு இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சும்மா எத்தனை பேரு அது வரதட்சணை பணமுடி இல்லாவிட்டாலும் வேற வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க, கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் நிலைமையில இருந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்குன்னு ஒரு இடம் போட்டு இன்னார் அப்படி காமிக்க முடியும். அதுக்கு தனியா ஒரு சப்ஜெக்ட் போட்டு வச்சா இந்த மாநாடு இவர் இப்படி செஞ்சாரு நம்ம பட்டியல் எவ்வளவு தயாரிச்சிடலாம். அதனால இதெல்லாம் கிடையாது. யதார்த்தத்துக்கு வாங்க, பேசுறேன்னா நாங்களும் தான் வரதட்சணை கூடான்னு சொல்லி இருக்கிறோம். நாங்களும் அது பிரசங்கம் தான் பண்றோம். எத்தனை தான் வரதட்சணை கூடான்னு தலைப்பு போட பேசியிருக்கிறோம். நடைமுறைக்கு வாங்க. அதனால நாங்கெல்லாம் புரட்சி பண்றோம், எல்லாம் திருந்திட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் சும்மா வெறும் வார்த்தைகள் தான் தவிர இன்னும் உங்களுடைய இளைஞர்களை நிறைய திருத்த வேண்டியது இருக்குது. அதை அந்த உண்மையை நீங்க ஒப்புக்கொள்ளுங்க. பேர் அப்துல் ரசாக், கடலூர் மாவட்டம். இப்போ கேள்விக்கு பதில் சொன்ன பிஜி அவங்கள்ட்ட கேள்வி என்னமோ பிரிச்சு சொன்னாங்களாம், மனிதருக்கு தனி அடியாருக்கு தனி சொல்லி. எந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில சொன்னாங்க, எந்த ஆதாரத்தை வச்சாங்க? அதுக்காக அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆதாரத்தின் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரம் தான் வைக்கணும் அப்படிங்கறத